இந்த வீடியோல இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன, ஆக்டிவ் ஃபண்டுனா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது யாருக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்க. இண்டெக்ஸ் ஃபண்டு ரிஸ்க் கம்மியா இல்ல ஆக்டிவ் ஃபண்டு ரிஸ்க் கம்மியா, யாருக்கு நல்லது அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன, ஆக்டிவ் ஃபண்டுனா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஷேர் மார்க்கெட்ல உள்ள ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸுக்கும் ஒரு குறியீடு மாதிரி, சந்தை குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு. டாப் 50ல உள்ள ஷேர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிஃப்டி 50 அப்படின்னு இண்டெக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளதுக்கு 150, நிஃப்டி 150, நிஃப்டி 250 இந்த மாதிரி வந்து அதுக்கு இண்டெக்ஸ்க்கு நேம் பண்ணிருப்பாங்க. அந்த இண்டெக்ஸ் ஃபண்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்டு. இதை ஒன்னும் டீடைலா பார்ப்போம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதை இண்டெக்ஸ் பண்ணிருப்பாங்க. எப்படி அப்படின்னாக்கா இங்க பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு இப்ப நிஃப்டி 50 அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஐடியா கிடைக்கும். இப்ப பாருங்க நிஃப்டி 50 இதுல பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாப் 50 கம்பெனிஸ்க்கும் இவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்திருப்பாங்க. இந்த வெயிட்டேஜ் பெர்சன்டேஜ் படி இதுல உள்ள 50 கம்பெனிலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பேரு இண்டெக்ஸ் ஃபண்ட். கிளியரா புரியுதா? இதுல உள்ள எல்லா கம்பெனிஸ்லயுமே இந்த வெயிட்டேஜ் ப்ரொபோர்ஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பேரு இண்டெக்ஸ் ஃபண்ட். இது நிஃப்டி 50 இதே மாதிரி நெக்ஸ்ட் 50 இருக்கும். இல்ல செக்டார் வைஸ், அதாவது செக்டார் பேசிஸ் பாத்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ், நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ், இந்த மாதிரி ஹெல்த் கேர், ஐடின்னு தனித்தனி செக்டார்லயும் இந்த நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுல அந்த செக்டார்ஸ் உள்ளது மட்டும் இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சு போட்டிருப்பாங்க. அதுல உள்ள எல்லா கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிஃப்டி ஆட்டோ எடுத்தோம்னா இதுல உள்ள ஆட்டோ செக்டார் எல்லாமே வந்திருக்கும். இதுல ஒரு கம்பெனியா போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இதுல உள்ள ஆட்டோ செக்டார்ல உள்ள எல்லா கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். வெயிட்டேஜ் வந்து இதே ப்ரொபோர்ஷன்ல போடுவாங்க. இதோடைய மிரர் இமேஜ் மாதிரி இதுல என்ன இருக்கோ அதே பெர்சன்டேஜ் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்டிவ் ஃபண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப சேம் ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 எடுத்துப்போம். செபில லிஸ்டிங் ஆயிருக்குள்ள டாப் 50 கம்பெனிஸோடைய இண்டெக்ஸ்க்கு பேர் என்ன, நிஃப்டி 50. இப்ப ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா இதுல உள்ள 50 கம்பெனிலையும் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுல ஃபண்ட் மேனேஜர்ஸ் செலக்டிவா இதுல உள்ள லார்ஜ் கேப் ஃபண்ட்னா இந்த மாதிரி நிஃப்டி 50ல உள்ள ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல ஒரு 10 கம்பெனியை சூஸ் பண்ணி 10 15 அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த ப்ரொபோர்ஷன்ல, இந்த வெயிட்டேஜ்ல கிடையாது, அவங்களுடைய ப்ரொபோர்ஷன்ல இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நமக்கு growth ஃபண்ட்ல கொடுப்பாங்க. அதை ஆக்டிவா அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாங்குறது விற்கிறது எப்படி நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றாங்களோ அந்த மாதிரி ஆக்டிவா அதுல ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது என்ன, இது எல்லாத்துலயும் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது பாட்டுக்கு க்ரோ ஆயிட்டே இருக்கும். நீங்க ரிடம்ஷன் பண்றீங்கன்னா அப்ப என்ன பெர்சன்டேஜ்ல அந்த NAV இருக்கோ அதுக்கு உங்களுக்கு ரிடம்ஷன் பண்ணி பணம் வந்துடும். வேறஸ் ஆக்டிவ் ஃபண்ட்னா இதுலயே வாங்கி வித்து ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா கம்பெனிஸும் கிடையாது. இதுல செலக்டிவ் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் மேனேஜருடைய விருப்பப்படி அவர் என்ன ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரோ அந்த ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வெயிட்டேஜும் அவருடைய விருப்பத்துல தான் பண்ணுவாங்க. இதுதான் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தோடைய growth பாத்துருவோம். அதுக்கப்புறம் இது யாருக்கு பெஸ்ட் அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோடைய growth எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2022ல இருந்து எடுத்திருப்போம். ஏன்னா இந்த கொரோனா பீரியட் 2020, 2021 விட்டுட்டு லாஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்ப 22 டயத்துல என்ன இருக்கு, NAV வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோடது வந்து இது வந்து நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் ஃபண்டு எவ்வளவு இருக்கு, 16.70, 16.70. இப்ப என்ன இருக்கு, 24.86. இந்த அளவுக்கு growth இருக்கு. இது மட்டும் இறங்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஸ்லைட்டா இறங்கி பாருங்க. 17 போயிட்டு திருப்பி 16 வந்துட்டு இந்த மாதிரி லைட்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் இருக்கும். இதுல ரொம்ப மேஜர் அப்ஸ் டவுன் வந்து ரொம்ப ஃபால் வருது. இந்த மாதிரி கொரோனா பீரியட் இந்த மாதிரி டயத்துல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும். மோரோவர் வந்து ஆவரேஜ் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஏன்னா பட் 23 போயிட்டு திருப்பி 21க்கு வந்துட்டு திருப்பியும் 24 இந்த ரேஞ்சுக்கு ஏறிடுச்சு. ஸோ growth ஃபண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் மட்டும் இல்ல, இதுவும் இறங்கி ஏறதான் ஏறும். உதாரணத்துக்கு இப்ப எப்படி எப்பொழுதுமே இண்டெக்ஸ் ஃபண்டையும் ஆக்டிவ் ஃபண்டையும் சொல்லுவாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஆமை மாதிரி ரேஸ், அந்த முயலுக்கும் ஆமைக்கும் உள்ள ரேஸ் மாதிரி தான் கம்பேர் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ஆமை மாதிரி ஸ்லோவா வரும், ஸ்டெடியா வரும், பட் வின் பண்ணிடும். முயல் மாதிரி ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்ட்டு கம்பேர் பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு ரேஸ்ல ஒரு 10 முயல் ஓடுதுன்னு வச்சுங்களேன், எல்லா முயலும் வந்து ஒன்னும் தோத்து போயிடாது. அதுலயும் ஒரு 4 முயல் வேகமா ஓடும் இல்லையா, அதே மாதிரிதான் ஆக்டிவ் ஃபண்டுங்கிறது. இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஏறிட்டு இருக்கும். இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் கேட்டீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இந்த மாதிரி வாங்கி வித்து ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸோட ஆக்டிவா எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி எல்லா ஃபண்ட்லயும் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதுல ஒர்க் கம்மி, ஒர்க் லோட் கம்மி. அதனால உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அந்த எக்ஸ்பென்சஸ்ங்கிறது கம்மியா இருக்கும். 0.20, 0.30 இந்த அளவுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். வேற ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது 1 to 2%
மேக்ஸிமம் இருக்கும். பட் ரிட்டர்னும் அந்த அளவுக்கு இருக்கும். எல்லா ஸ்கீம்லயும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்காது. ஒரு சில ஸ்கீம்ல நல்லாவே ரிட்டர்ன் இருக்கும். ஒரு சில ஸ்கீம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோடைய லோவா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி இருக்கு பாருங்க. growth 17ல இருந்து 24 16.70 நமக்கு 17 ரூபாயே இருக்கு அப்படின்னாக்க ஒரு 1 lakh போடுறீங்க. நீங்க போடும்போது இண்டெக்ஸ் ஃபண்டோட ரேட் வந்து 17 ரூபாய்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு யூனிட் அலாட் ஆயிருக்கும்? 5882 யூனிட்ஸ் அலாட் ஆயிருக்கும். இப்ப 24 ரூபா போயிட்டு இருக்கு. 17 யூனிட் 7 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபா. 5882 யூனிட்டுக்கு உங்களுக்கு 41,000. 1 lakh போட்டிருந்தீங்க அப்படின்னா 22ல இருந்து இன்னைய தேதிக்குள்ள உங்களுக்கு 2022ல இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 3 இயர்ஸ்ல 41,000 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டிருந்தா. இதுல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. சோ உங்களுக்கு 40,000 கூட நியர்பை கிடைச்சிடும். இப்ப ஆக்டிவ் ஃபண்ட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இது ஈக்விட்டி ஆக்டிவ் ஃபண்ட், ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட். அதே நிஃப்டி 50 உள்ள ஃபண்ட்ஸ் தான் போடுவாங்க. எல்லா ஃபண்ட்ஸும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் விருப்பப்படுற ஃபண்ட்ஸ் மட்டும் தான் போடுவாங்க. அது எப்படி growth இருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது வந்து வெரி ஹை ரிஸ்க் தான். இது இப்ப நீங்க 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னாக்க 1 lakh இப்ப 2022ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2022ல NAV மார்க் பண்ணிப்போம். 698 698 எங்க NAV மார்க் பண்ணிப்போம். 698 NAVனாக்கா NAV எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கலாம் தனியாவே வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. 1 lakhல 698 உங்களுக்கு 143 யூனிட் அலாட் ஆயிருக்கும். 143 இப்ப எவ்வளவு ரூபா growth? 461 ரூபா growth. 143 யூனிட் அலாட் ஆயிருக்கும். சோ உங்களுக்கு 65,900 ரூபாய் 65,900 ரூபாய் உங்களுக்கு growth கிடைச்சிருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போனா கூட உங்களுக்கு 60,000 வரும். இதுல வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடும்போது ஒரு 40,000 வருது. இதுதான் லைவா நான் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 40,000, ஆக்டிவ் ஃபண்ட்ல ஒரு 60,000 வருது. எல்லா ஆக்டிவ் ஃபண்ட்லயுமே இந்த அளவுக்கு growth இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஆக்டிவ் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டோட ரொம்பவே ஆக்டிவா நல்ல growth இருக்கும். அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்படி அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். டைரக்டா நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடும்போது இந்த ப்ராப்ளம் இருக்காது. எப்படி நிஃப்டி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோ இந்த மிரர் இமேஜ் மாதிரி அதே அமௌண்ட் தான் உங்களுக்கு இதுல growth பெர்சன்டேஜ் கிடைச்சிட்டு இருக்கும். இதுல வந்து யாருடைய இன்வால்மெண்ட்டும் இருக்காது. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிகினரா இருக்கீங்க, எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எதுவுமே தெரியாது, என்னால ஃபாலோ பண்ண முடியாது, நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல, இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ரொம்பவே லாங் டர்ம் பண்ணிட்டே இருப்பேன் கண்டினியூஸா அப்படின்னா நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியும், எனக்கு ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, நான் பண்ணலனாலும் அவங்க ஆக்டிவா பாத்துப்பாங்க, எனக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டுடைய ரிஸ்க் தெரியும், எனக்கு வந்து ரொம்ப லாங் டர்ம்லாம் வெயிட் பண்ண முடியாது, ஒரு ஆக்டிவா அக்ரெசிவா ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸுக்கும் ஆக்டிவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கறதுதான். இல்ல பரவாயில்ல, அதுல வந்து எனக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு இதுல எனக்கு ஒரு 14% ரிட்டர்ன் கிடைச்சு எனக்கு 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போனாலும் எனக்கு 13% கையில இருக்கும், சோ நான் ரிஸ்க் எடுக்க தயாரு அப்படின்னா ஆக்டிவ் ஃபண்டே சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எது பெஸ்ட் யாருக்குங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவா. அதாவது பிகினரா இருக்கீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு, இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கீங்க, இல்ல எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரியும், ஆக்டிவ் ஃபண்டே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க நேமையும் ஃபோன் நம்பரையும் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. நானே கான்டாக்ட் பண்றேன். நான் ரெஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.